அடுத்தது வந்து பிரேம் பெஹாரி நரேஜா. அவர் வந்து என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்த இத்தாலிய பாணியில எழுதியிருக்காரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு கூறுகள் என்னன்னா, நீளமானது, அரசியலமைப்புகளில் பல்வேறு நாடுலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நெகிழும் தன்மை உடையது, நெகிழா தன்மை உடையது. கூட்டாட்சி முறை சமய சார்பற்ற நாடாகுகிறது. நீதித்துறையை ஃபாலோ பண்ணுது. சுதந்திரமானது. 18 வயது நிரம்பியவருக்கு வாக்குரிமை வந்து அளிக்கிறது. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு கூறுகள். முகவரை அதாவது அரசியலமைப்போட திறவுகோல்னு சொல்றோம். 1947ஆம் ஆண்டு வந்து ஜனவரி 22 குறிக்கோள் தீர்மானம். டிஎன்பிஎஸ்சில கேட்குறாங்க. குறிக்கோள் தீர்மானம் 1947ஆம் ஆண்டு வந்து ஜனவரி 22. முகவரை வந்து 1976 42வது அரசியல் சட்ட சீர்திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கு. அதில வந்து சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடுங்கிற வேர்டு வந்து குறிக்கப்பட்டிருக்கு. நாம் என்னும் சொல்ல வந்து முகவரையில முதல்ல தொடங்கியிருக்கு. இந்தியா வந்து இறையாண்மை மிக்க சமதர்மம், சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு அந்த வேர்டு வந்து முகவரையில சொல்லப்பட்டிருக்கு. பிரெஞ்சு புரட்சி வந்து 1789 ஏற்பட்டது. அதில வந்து முகவரையில சுதந்திரம், சமத்துவம், சுகாதாரம் அத வச்சு இதில வந்து உருவாக்கியிருக்காங்க. குடியுரிமை வந்து பகுதி 2ல 5லிருந்து 11 வரைக்கும் கூறப்பட்டிருக்கு. சிட்டிசன் அப்படின்னா சிவில். சிவில்ங்கிறது லத்தீன் சொல். நகர அரசியல் வசிப்பர்னு மீனிங். 1955 வந்து குடியுரிமை சட்டம் உருவாக்கப்பட்டது. பிறப்பின் மூலம் 1950 ஜனவரி 26 அன்று வந்து அதற்கு பின்னும் பிறந்தவர்கள். அப்புறம் வம்சவழி மூலம் 1950 ஜனவரி 26 பின் வெளிநாட்டில் பிறந்தவர்கள். பதிவின் மூலம் இந்திய குடியுரிமை கோரி பதிவு செய்வது அதன் மூலம் வந்து குடியுரிமை பெறலாம். இயல்புரிமை கோரி விண்ணப்பம் அளிப்பதன் மூலமும் பெறலாம். அடுத்தது பிரதேச இணைவு மூலம் பிற நாடுகள் வந்து சேரும்போது குடியுரிமையை வந்து பெறலாம்னு அந்த சட்டம் 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் சொல்லுது. குடியுரிமை எப்படி இழக்கிறோம்னா 1955ஆம் ஆண்டு ஏற்பட்ட குடியுரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குடியுரிமை துறத்தல், முடிவுற செய்தல், இழத்தல் ஆகியவற்றின் மூலம் இழக்கலாம். ஒரு குடிமகன் வந்து தாமாக வந்து குடியுரிமை துறத்தல், வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை வந்து முடிவுக்கு வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ.